இந்த லெசன்ல ஆப்ஜெக்ட் மெனுல உள்ள டிரான்ஸ்ஃபார்ம் அகைன் கமாண்ட பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அகைன் கமாண்ட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறீங்க, மத்த ஆப்ஜெக்ட்டும் இதே டிரான்ஸ்ஃபார்ம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த கமாண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். அது எப்படி நம்ம யூஸ் பண்றோம்னு இந்த ரெக்டாங்கிள் மூலமா பார்ப்போம். இந்த ஒரு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, கிளிக் பண்ணி மூவ் பண்றீங்க. இந்த அளவு நம்ம நகர்த்திட்டோம். மத்த ரெண்டு ரெக்டாங்கிளும் எனக்கு இதே அளவு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஆப்ஜெக்ட் மெனுல டிரான்ஸ்ஃபார்ம் அகைன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு மாறிடும். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஆப்ஜெக்ட் மெனுல உள்ள டிரான்ஸ்ஃபார்ம் சீக்வென்ஸ் கமாண்ட பத்தி நம்ம பார்க்க போறோம். டிரான்ஸ்ஃபார்ம் அகைனுக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் சீக்வென்ஸ் அகைனுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் அகைன் கடைசியா ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும்தான் அது எடுத்துக்கும். அதுவே டிரான்ஸ்ஃபார்ம் சீக்வென்ஸ் அகைனா இருந்துச்சுன்னா நீங்க 2-3 டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இருந்தாலும் அது அப்படியே மற்ற ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணும். சப்போஸ் நீங்க ரொட்டேட் பண்றீங்க, ஸ்கேல் பண்றீங்க, ஸ்கியூஸ் பண்றீங்க, இந்த 3 டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் சீக்வென்ஸ் அகைன் மூலமா நம்ம செஞ்சுக்க முடியும். பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். ரெக்டாங்கிள் ஒன்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். ரெக்டாங்கிளை நம்ம சைஸ் பண்ணிக்குவோம். சைஸ் பண்ணியாச்சு. அடுத்து ரொட்டேட் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு ரொட்டேட் பண்ணிக்குவோம். அடுத்து ஷியர் டூல் செலக்ட் பண்ணி ஸ்கியூஸ் பண்ணிக்கலாம். இப்ப 3 டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம அந்த ஆப்ஜெக்ட் மேல அப்ளை பண்ணிருக்கோம். இதே போல மத்த ரெக்டாங்கிளுக்கும் அப்ளை ஆகணும் அப்படின்னா நீங்க எல்லா ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்றோம். அடுத்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்றதுக்காக கீபோர்ட்ல Shift கீ பிரஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா ரெக்டாங்கிளுமே செலக்ட் ஆயிடும். ஆப்ஜெக்ட் மெனு டிரான்ஸ்ஃபார்ம் சீக்வென்ஸ் அகைன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாம் விடும். இப்போ முதல் செஞ்ச டிரான்ஸ்ஃபார்முக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த 5 ரெக்டாங்கிளையும் ஒரே குரூப்பா எடுத்துக்கிட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணிடும். நமக்கு இண்டிவிஜுவலா அதே ஷேப்ல வர முடியும். கீபோர்ட்ல அப்ளை பண்ணிக்குவோம். ஆப்ஜெக்ட் மெனுல டிரான்ஸ்ஃபார்ம் சீக்வென்ஸ் அகைன் இண்டிவிஜுவலி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதே ஒரே குரூப் இமேஜ்ல ஆனா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இமேஜா எடுத்துக்கும்.